உங்களோட எல்லா விஷயத்தையும் எல்லார்கிட்டேயும் சொல்ல நினைக்காதீங்க. ஏன்னா, உங்கள சுற்றி உள்ளவங்கள்ல நிறைய பேர் உங்களுக்கு துரோகம் நினைக்கிறவங்களா தான் இருப்பாங்க. ஒரு சில பேர் நீங்கள் சொன்ன விஷயத்த எல்லாத்தையுமே அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு, அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு சில வேலைகளை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னு மட்டும் யாருமே நினைக்க மாட்டாங்க. உங்கள் கூடவே இருந்து நல்லவங்களா நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு நெகட்டிவ்னு படுற ஒரு சில விஷயத்த நீங்கள் ஒரு சில பேர்கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது கண்டிப்பாக பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கறதுக்கு ஒரு சில தனித்துவமான மனிதர்களும் இருக்க தான் செய்வாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்கள உங்கள் லைஃப்பில் நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. எதனாலனா, அப்படிப்பட்டவங்க தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன தான் சறுக்கி விழுந்தாலும் உங்களை கைப்பிடிச்சி தூக்கி விட்டு எப்போவுமே உங்களை தளர விடாமல் பார்த்துக்குவாங்க. தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் உங்களுக்கு அளவுக்கு அதிகமாக கொடுப்பாங்க. இப்படிப்பட்ட மனுஷங்க உங்கள் லைஃப்பில் ஒரு சில பேர் இருந்தாலே பார்த்தீங்கன்னா, நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்துடலாம் அப்படின்றத மறந்துடாதீங்க. பசிக்கும்போது நம்மளுக்கு சாப்பாடு கொடுத்தவங்களையும், நம்ம கஷ்டத்தில் இருக்கும்போது உதவி பண்ணவங்களையும், நம்ம மனசளவில் ஃபீல் பண்ணும்போது நம்மளுக்கு ஆறுதலாக பேசினவங்களையும், நம்ம உடம்பு சரியில்லாமல் இருக்கிறப்போ நம்மக்கிட்ட உரிமையோடு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறவங்களையும் என்றைக்குமே உங்கள் லைஃப்பில் மறக்காதீங்க. ஏன்னா, இப்படியாப்பட்ட உண்மையான உறவு பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே கிடைக்காது. அப்படி உங்களுக்கு அந்த மாதிரி உறவுகள் கிடச்சிருக்காங்க அப்படின்னா அவங்கள நீங்கள் கெட்டியாக பிடிச்சிக்கோங்க. எந்த சூழ்நிலையிலையும் யாருக்காகவும் விட்டும் கொடுக்காதீங்க, விட்டுட்டும் போயிடாதீங்க. அது மாதிரி ஒரு சில நேரத்தில் தான் நம்மளோட உண்மையான நண்பர்கள் யார், உண்மையான உறவினர்கள் யார் அப்படின்னும் புரிஞ்சுக்க முடியும். ஸோ எந்த இடத்துல யார் யார் எப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிற சந்தர்ப்பம் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலையும் கண்டிப்பாக கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி ஒருத்தங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் தெளிவாக இருந்துக்கோங்க. ஒரு சில இடத்துல உண்மையை பேசினா கசப்பாக இருக்கும் அப்படின்றதுக்காக நீங்கள் அந்த உண்மையை பேசாமல் விட்டுட்டீங்க அப்படின்னா அதுவே ஒரு நாள் தப்பாக போய் முடிஞ்சிடும். அதனால் உங்கள் மனசுக்கு எப்படியாப்பட்ட ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி, ஒரு விஷயம் தப்பாக இருக்குது அப்படின்னு தோணிடுச்சுன்னா கண்டிப்பாக அதை மறைக்காமல் அந்த இடத்துலையே பேசிடுங்க. நம்ம செய்கிற நல்லதும் சரி கெட்டதும் சரி நம்ம செய்யும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆனால் ஆப்போசிட்லேருந்து பார்க்குறவங்களுக்கு, அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு நீங்கள் நல்லது செஞ்சிங்கன்னா அவங்க ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேண்டாத ஒரு விஷயத்த செஞ்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பட் அது என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கும் வரும் அப்படின்றத யோசித்து செய்யுங்க. ஏன்னா பூமிங்கிறது சுற்றிகிட்டே தான் இருக்குது. ஸோ நல்லது கெட்டது அப்படின்றதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே தான் இருக்கும். நம்ம நல்லதே நினச்சி நல்லதே செஞ்சோன்னா அந்த நன்மை என்றைக்குமே நம்மளை விடாமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி நம்ம என்ன விஷயத்த நம்ம செய்கிறோமோ அதுக்கு தான் நம்மளையும் பிடிக்கும். நம்ம இப்போ நல்லதே செஞ்சிட்டு இருந்தோம்னா அடுத்தடுத்து நல்லதுக்கு மட்டும்தான் நம்மளை பிடிக்கும். நம்ம கெட்டதே மற்றவங்களுக்கு நினச்சி செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த கெட்டதுக்கு தான் நம்மளை பிடிக்குமே தவிர நல்லது நம்ம பக்கம் திரும்பி கூட பார்க்காது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் யார்கிட்ட பேசும்போதும் பார்த்திங்கன்னா நல்ல விஷயத்த மட்டுமே பேசுங்க. நல்ல விஷயத்த மட்டுமே ஷேர் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை மட்டும் நீங்கள் மற்றவங்களுக்கும் கொடுங்க. மற்றவங்களுக்கும் நல்ல விஷயமாகவே நடக்கணும் அப்படின்றதையும் நினைங்க. கண்டிப்பாக உங்கள் லைஃப் நல்லா இருக்கும். 4 பேருக்கு நம்ம நல்லதை செய்யும் போதும் நினைக்கும் போதும் பார்த்திங்கன்னா அந்த விஷயம் நம்மளுக்கு நல்லதாகவே நடக்கும். ஸோ எந்த விஷயத்த நீங்கள் யார்கிட்ட ஷேர் பண்ணுறதா இருந்தாலும் எந்த மாதிரி விஷயத்த யார்கிட்ட சொல்லணும் சொல்லக்கூடாது அப்படின்றத தெரிஞ்சு சொன்னீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பும் ஒரு சில வார்த்தைகளால் பிரியாது. ஒரு விஷயத்த சொல்லிவிட்டு இவங்கக்கிட்ட இப்படி சொல்லிட்டோமேன்னு ஃபீல் பண்ணுறத விட சொல்லாமலே நீங்கள் இருந்துருங்க. அப்படியேப்பட்ட விஷயமும் ஒரு சில டைமில் நம்மளுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை தரும். இந்த மாதிரி அடுத்தடுத்த யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் இன் த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு